ஐஎஸ் சமநாத். ஸோ இது வந்து வழக்கமாக நம்ம எவ்வரி சாட்டர்டே பார்க்கக்கூடிய என் பறையில் உலக சந்தைகள். ஸோ லாஸ்ட் வீக், அதாவது மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டும் வேர்ல்டு மார்க்கெட்டும் எப்படி இருக்குன்றது தான் பார்க்குறது தான் இந்த என் பறையில் உலக சந்தைகள். அதெல்லாம் சரி சார், நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் தானே ட்ரேட் பண்ணுறேன், இந்தியன் மார்க்கெட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படி இந்த வேர்ல்ட்லி மார்க்கெட் எனக்கு தேவையோ அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்மில் வந்து நிலைச்சி நின்று 4 காசை சம்பாதிக்கணுன்னாக்கா, நம்ம டீப்பாக இந்தியன் மார்க்கெட் தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி உலக மார்க்கெட் தேவை இல்லைன்னா கூட, ஒரு ஆழமான பார்வை இல்லைன்னா கூட, ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை உலக சந்தைகள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ஆல்வேஸ் நல்லது. ஸோ அந்த வகையில் தான் இது வந்து ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாலாம் பார்க்க போகிறது கிடையாது. வீடியோ பார்க்க உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள், ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளோப் வைஸ் எப்படி ரீஜன் வைஸ் நம்ம அது பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சின்றது மார்கன் ஸ்டான்லி அவங்க வந்து கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் வந்து ஒரு 4 மெயினான இண்டெக்ஸ். ஒன்று வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸு, எம்எஸ்சி அமெரிக்கன் இண்டெக்ஸ், எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ், எம்எஸ்சிஐ ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். இது எம்எஸ்சிஐ அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் மட்டுமே எடுத்துக்கக்கூடாது. அந்த ரீஜன், அதாவது இந்த 2 காண்டினென்ட் சொல்லுவாங்க, கண்டங்கள் சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த ரீஜனில் இருக்கிற அத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரு முக்கியமான ஷேர்ஸ்லாம் வச்சு அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ நார்த் அமெரிக்கா அப்படிங்கும் போது கனடா, யூஎஸ், மெக்சிகோ, தென் சென்ட்ரலில் வரும்போது பனாமாஸ் கண்ட்ரி இருக்குது, தென் சவுத் அமெரிக்கா வரும்போது சிலி, அர்ஜென்டினா, வெனின்சுலா, இந்த பிரேசில் வராது, இன்னொரு நல்ல கண்ட்ரி இருக்கே, என்னது, ஓகே, இதெல்லாமே வந்துட்டு இதில் வந்து இங்கே வந்து பிரேசில் தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ இது இந்த ரீஜனில் இருக்கிறதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன், அமெரிக்கா இண்டெக்ஸ்னோட யூஎஸ் இண்டெக்ஸ் மட்டுமே கிடையாது. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோல் ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் வந்து யூரோப் இண்டெக்ஸ். ஸோ யூரோப்பியன் இண்டெக்ஸ் உடனே நம்ம வந்து உடனே யூரோப்பியன் ரீஜன், அதாவது இங்கே இருக்கிற ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இந்த மாதிரியான கண்ட்ரி மட்டுமே கிடையாது. அலாங் வித் திஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், தென் வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அரப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க அவங்களது, தென் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இங்கே இருக்கிற மெயினான இண்டெக்ஸ், மெயினான கம்பெனிஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் தான் வந்து யூரோப்பியன் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த ரீஜனுடைய மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். தென் ஏசியா பெசிபிக்ங்கும் போது நம்முடைய இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா, இந்தோனேஷியா, தாய்வான், இங்கே இருக்கிறது எல்லாமே சேர்ந்த ஒரு இண்டெக்ஸ் தான் ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த 3 இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு ஓவரால் ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் நம்ம பார்க்கும்போது ரீஜன் வைஸும் நமக்கு தெரிஞ்சிடும், வேர்ல்டு வைடு வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னாக்கா இப்போ நான் சொன்னது வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒன்றுமே தெரியாதவங்க கூட புரிகிற மாதிரி, இதை ஃபஸ்ட் டைம் எம்எஸ்சின்றதை நான் கேள்விப்படுறேன் அப்படின்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாக்கா சப்சிக்வெண்ட்டாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ இப்போ நேராக வந்து நம்ம அந்த இண்டெக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸு, தென் ஏசியா பெசிபிக், யூரோப், அமெரிக்கா, தென் எம்எஸ்சி வந்து இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து பிஎஸ்சி வந்து சென்செக்ஸ் சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, என்எஸ்சி வந்து நிஃப்டி சொல்லி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாதிரி அதே எம்எஸ்சி வந்துட்டு இந்தியாவுக்காக ஒரு கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் தான் எம்எஸ்சிஐ வேர்ல்டு எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்றது. தென் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் நிஃப்டி 50. ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் எப்படி இருந்தது, இதோட நம்முடைய மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது உலக மார்க்கெட் சந்தையோட நம்ம மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது வீக்லி. ஸோ லாஸ்ட் வீக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணது. ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அமெரிக்காவிலேருந்து பார்க்கலாம்.
ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ்ன்னு போகும்போது கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 85% மேலே வந்து அவங்களுடைய வெயிட்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம அமெரிக்கான்ற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கும்போது அந்த ரீஜன் அந்த யுஎஸ் மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் 0.1% தான் நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட் அப்படின்னே சொல்லலாம். தென் வந்து யூரோப்பியன் இண்டெக்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவ் 0.26% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலில் ரொம்ப பாசிட்டிவெல்லாம் கிடையாது. ஸோ நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். தென் ஏசியா பெசிபிக் வந்து -0.66 கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக. ஸோ இது வந்து மைனஸில் போயிருக்கு, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மூணையும் சேர்ந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது -0.14 அப்படிங்கும்போது, ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போதும் வந்து ஓவராலாக வந்து அதுவும் வந்து ஒரு நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்கில் எந்த ஒரு மார்க்கெட்டும் சூப்பரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலை. எல்லாமே வந்துட்டு ஒரு நியர் ஃப்ளாட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டோட இண்டெக்ஸ், அமெரிக்கா மார்க்கெட் ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டு மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு கன்சல்டேஷன் மோடில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது எம்எஸ்சி இந்தியா அவங்க இண்டெக்ஸுக்கு உணர்த்ததுனாக்கா 1.60% 1.6% வந்து நம்ம பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும் போது லாஸ்ட் வீக்கில் வேர்ல்டு மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். அதே தான் நம்ம என்எஸ்டி நிஃப்டியும் நமக்கு உணர்த்துவது 1.47. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். ஆனால் இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னாக்கா, இந்த இண்டெக்ஸ் வந்து கால்குலேஷன்லாம் இது எல்லாமே அப்படின்னாக்கா மண்டே டு ஃப்ரைடே. பட் சண்டே என்ன நடந்தது? பட்ஜெட்டில் போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. அதோடைய ரீபவுண்டு சேர்ந்து தான் அதில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே அடியாக வந்து 1.60% ஏறிடுச்சுனாக்கா அந்தளவுக்கு கிடையாது. கொஞ்சம் அதோட கம்மி தான். பட் லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டேரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்துட்டு டேரிஃப் வந்து ஒரு 50%, வந்து 18% அவர் குறைச்சார். ஸோ அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஈவெண்ட் கம்மிங் வீக்கில் நடக்குமா அப்படின்னாக்கா சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் மட்டும் தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பாசிட்டிவ் வீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இது அப்படியே நம்ம சார்ட்லேயும் பார்த்துடலாம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் போல் எஸ். ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸு இது வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ், எம்எஸ்ஏ யூரோப் இண்டெக்ஸ், ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ், எம்எஸ்ஏ இந்தியா இண்டெக்ஸ், நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் இண்டெக்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹேமர்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு டோஜி மாதிரின்னு சொல்லலாம் அது. பட் என்ன பார்த்தீங்கன்னா பெருசால் வந்து ஒரு மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. நேற்று கூட டவுன்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு அந்த டெய்ல் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதோடைய தாக்கம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்ததை விட யுஎஸ் இண்டெக்ஸில் எஸ்பெஷலி நாஸ்டாக் காம்போஸ்ட் இண்டெக்ஸில் நல்லாவே இருந்தது. அதோடைய பிரதிபலிப்பை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வீக்கெண்டில் வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து கிட்டத்தட்ட நியர் ஃப்ளாட்டில் வந்து முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது அதுவும் வந்து பெரிய அளவில் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வாலட்டைலாக இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா மேலோடைய டெய்லும் பாட்டம்லேயும் ஒரு டெய்ல் ஃபார்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் ஓரளவுக்கு இருந்துட்டு வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏசியா பெசிபிக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே கதை. நல்ல எக்ஸாக்டாக ஒரு டோஜி ஃபார்மேஷனே சொல்லலாம் இது. ஸோ நல்ல ஒரு டாப்பில் ஒரு டோஜி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது கிளியராக சொல்லுது என்னென்னாக்கா நமக்கு டைரெக்ஷன் வந்து ஃபர்தராக வந்து ஒரு கன்ஃபார்ம்டு டைரெக்ஷன் இல்லை அப்படின்றது தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதனுடைய நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருந்தது ஏஷியா பெசிபிக் மார்க்கெட் கம்பேர்ட் டு யூஎஸ் மார்க்கெட்டு அண்ட் அமெரிக்கா ரீஜனல் மார்க்கெட் பார்க்கும்போது ஏசியா பெசிபிக் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது அப்படியே வந்து நம்ம எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு நிமிஷம். எஸ். ஸோ எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் பார்க்கும்போது அதுக்கு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில்.
ஸோ லாஸ்ட் வீக் எல்லாமே வீக்லியில் இருக்கோம் நம்ம. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பெரிய அளவில் இறங்குனா கூட வந்துட்டு தென் வந்து பட்ஜெட் நல்லாவே இறங்கியிருந்தது. அதுதான் நம்ம இங்கே நல்லா பார்க்குறோம் நம்ம. தென் வந்து மண்டே, டியூஸ்டே வந்து மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதனுடைய தாக்கம் தான் இது. பட் நம்ம வந்து வேர்ல்டு ஹையில் கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, யுஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், அமெரிக்கா ரீஜன், யூரோப் ரீஜன், மற்ற ஏசியா மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது. பட் நம்ம வந்து ஆல் டைம் ஹை ஜோனோட கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் நமக்கு தெரியுது. பட் ஓவராலாக வந்து நம்முடைய மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ஜோன்லேயும் கிடையாது. ஸோ என்எஸ்சி இந்தியா நம்முடைய நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நமக்கு சொல்லுது. இது ஏன் சரி ரெண்டுமே இது வந்து இந்தியன் மார்க்கெட்டு தானே, இதோடைய கேண்டில் வேறு மாதிரி இருக்குது, இதோடைய கேண்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் நிஃப்டி 50ன்றது வந்து ஒரு 50 கம்பெனிஸுடைய வெயிட்டேஜ் எடுத்து பண்ண இண்டெக்ஸ் தான் இது வந்து நிஃப்டி 50. பட் எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ்ன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஐ திங்க் 183 கம்பெனிஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது லார்ஜ் கேப் அண்ட் ஈவன் மிட் கேப்லேயும் சில ஸ்டாக்ஸ் அதில் வர்றதுனால அதனுடைய கேண்டில் வந்து நமக்கு மாறுது. பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து இது 1.6 நம்ம பார்த்தோம், இது 1.4%. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் மட்டும் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது ஸோ ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டில் தான் இருக்குது. பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே போனது வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆயிருக்குன்றது இந்த நமக்கு டெய்லி வந்து ஃபார்மேஷன் நமக்கு காட்டுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏனோ தானோன்றது இந்த மாதிரி தான் சொல்லணும். நம்ம மார்க்கெட் வந்துட்டு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த டேரிஃப் 50 to 80% குறைச்சது, அந்த ஒரு ஃபேக்டர்னால மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இல்லைனாக்கா நம்ம மார்க்கெட் வந்து புவராக போயிருக்கும் வழக்கம் போல். ஸோ இதுதான் சங்கதி. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்லி ஒரு பெர்செப்ஷன் மார்க்கெட் ஒரு வியூ பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கிறது ஆல்வேஸ் நல்லது. ஸோ அதை தான் இங்கே பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகேன் அந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அந்த வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். பார்ப்போம். வீக்கெண்டை நல்லா ஜாலியாக இதமாக பதமாக கொண்டாடுங்க. See you.